Alhamdulillahi Rabbil Alameen Wassalatu wassalamu ala rasulihil ameen Wa ala alihi wa sahbihi ajma'in Wa man tabi'ahu bi ihsan ila yawmiddin. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் சென்ற வருடத்தை போன்றே இந்த வருடமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் முத்தாய்ப்பான சில பகுதிகளை பற்றிய படிப்பினைகள் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் 12 நாட்கள் இந்த பயான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த 12 நாட்களும் மிக சிறப்பான முறையிலே நம்முடைய ஆன்மாவை, நம்முடைய உள்ளங்களை, நம்முடைய வாழ்வை, நம்முடைய பார்வையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை போன்று வாழுகின்ற ஒரு படிப்பினையை நமக்கு இந்த காலகட்டத்தில் தருவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்ப வாழ்க்கை என்ற தலைப்பின் கீழ் சில கருத்துக்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்று உலகில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய கலாச்சார சீரழிவுகள், ஒழுக்கக்கேடுகள், ஆபாசங்கள், பல்வேறுபட்ட அலங்கோலமான நிகழ்வுகள், அனாச்சாரமான செயல்பாடுகள் எல்லாம் ஏன் நடக்கின்றது என்று நாம் ஆய்வு செய்யும் பொழுது, உளவியல் ரீதியாக ஆய்வு செய்கின்ற அறிஞர்கள் சொல்கின்ற உண்மை, குடும்ப அமைப்பு சீர்கெட்டு போனதனால்தான் சீர்கேடான கலாச்சாரங்கள் இந்த பூமியில் நிலவுகின்றது என்று ஆய்வு தருகின்ற உண்மை. மேலை நாடுகளில் தனித்துவமான சுதந்திரத்தோடு ஆணும் பெண்ணும், கணவனும் மனைவியும் பருவ வயதை அடைவதற்கு முன்னாலேயே பல அனாச்சாரமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு காரணம் என்ன என்பதை அவர்கள் ஆய்வு செய்யும் பொழுது, ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் என்ற குடும்ப அமைப்பு சீர்கெட்டு போனதனால்தான் இந்த சீரழிவை இந்த உலகம் சந்திக்கின்றது என்ற உண்மையை அவர்கள் ஒத்துக்கொள்கின்றார்கள். அதனால்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குடும்ப அமைப்பை உருவாக்குகின்ற, உற்பத்தி செய்கின்ற நிக்காஹ் என்றும் திருமணத்தை இபாதத் என்றே நமக்கு சுட்டி காட்டுகின்றான். எப்படி தொழுகை நமக்கு கடமையோ, நோன்பு கடமையோ, ஜக்காத்து கடமையோ, ஹஜ்ஜு கடமையோ, இன்ன பிற அமல்கள் நமக்கு எப்படி கடமையோ, அதுபோன்று ஒரு ஆணும் பெண்ணும் பருவ வயதை அடையும் பொழுது முறையான ஹலாலான ஒரு திருமணத்தை, ஒரு நிக்காகை முடிப்பது என்பது இபாதத் என்றே இஸ்லாம் சொல்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, இஸ்லாத்தை உலகெங்கிலும் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக 23 ஆண்டு காலகட்டம் எல்லா நேரங்களிலும் முழுமையான அழைப்பு பணியும் உழைப்பையும் செய்து கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த குடும்பத்திலே எந்த அளவுக்கு முன்மாதிரியாக அல்லாஹுக்கு விருப்பமாக வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற வேண்டிய முக்கியமான பாடம். இன்று சமூகத்திலே நாம் பார்க்கின்றோம், எத்தனையோ சமுதாய சேவைகளை செய்கின்ற தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள், தத்துவ ஞானிகள், அரசியல் தலைவர்கள் என்றெல்லாம் சமூக பணிகளிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறவர்கள் கூட தன்னுடைய சொந்த குடும்ப வாழ்க்கையிலே கோட்டை விட்டதை நாம் பார்க்கின்றோம். குடும்பத்தை கவனிக்க முடியவில்லை, சமூக பணிகளுடைய சுமைகள் ஏராளம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சிறந்த ஒரு குடும்ப வாழ்க்கையாக அமைந்திருக்கின்றது என்பதை மிக ஆச்சரியத்தோடு நாம் பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்ப வாழ்க்கையை நாம் பார்ப்பதற்கு முன்னால் இஸ்லாம்
குடும்ப வாழ்வினுடைய அடிப்படை விதிகளை என்ன சொல்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொண்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையும் அத்தோடு ஒத்துக்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தனது திருமறையிலே சுட்டிக்காட்டுகின்றான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا مِّنْ عِندِكُمْ لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் வானம், பூமி, சூரியன், சந்திரன், இப்படி பிரம்மாண்டமான படைப்புகள் இருக்கின்றதே, அதுபோன்று அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. அது என்ன? அன் خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ, உங்களிலிருந்தே உங்களுடைய ஜோடியை அல்லாஹ் படைத்தது. உங்களிலிருந்தே உங்களுடைய ஜோடியை, ஒரு ஆணிலிருந்து ஒரு பெண்ணை, ஒரு பெண்ணிலிருந்து ஒரு ஆணை, இப்படி உங்களிலிருந்தே உங்களுக்குரிய ஜோடியை அல்லாஹ் படைத்தது. லிதஸ்குனு இலைஹா, அந்த கணவன் மூலமாக, அந்த மனைவி மூலமாக, லிதஸ்குனு இலைஹா, உங்களுடைய வாழ்வில் நிம்மதியை தருகின்றான் அல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. ஆக மனித உறவுகள், கணவன் மனைவி என்ற இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுடைய அருள் மட்டுமல்ல, அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று, அல்லாஹ்வுடைய வல்லமைகளில் ஒன்று, அல்லாஹ்வுடைய குதிரத்துகளில் ஒன்று. இது வேறு எந்த படைப்பினத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. மிருகங்கள் கூட தன்னுடைய இச்சையை தீர்த்துக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றன. ஆனால் அல்லாஹ் மனிதர்களுக்குத்தான் ஒரு அழகான ஒரு கட்டமைப்போடு, ஒரு குடும்ப அமைப்போடு கொண்ட ஒரு உறவை பின்னி பிணைத்து ஒரு சமுதாயமாக கட்டி எழுப்புவதற்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்றே சொல்கின்றான் இந்த கணவன் மனைவியினுடைய உறவை. வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா, அவனே உங்களுக்கு மத்தியிலே அன்பையும் நேசத்தையும் அவனே ஏற்படுத்துகின்றான். பல்வேறுபட்ட சுவாபங்கள், பல்வேறுபட்ட பழக்க வழக்கங்கள், பல்வேறுபட்ட சூழ்நிலையில் வாழ்ந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் என்ற அந்த நிக்காஹின் போது ஒன்று சேர்கின்றார்கள். அதற்கு பிறகு இருவர்களுக்கு மத்தியிலே அலாதியான அன்பும் பாசமும், இருவர்களுடைய உள்ளத்திலும் ஒரு அமைதியும் நிம்மதி. அது எங்கிருந்து வந்தது? நாம பெற்றுக்கொண்டதா? இல்லை. வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆக இல்லற வாழ்க்கையின் முத்தாய்ப்பான அடிப்படையான உயிரோட்டமான ஒரு பகுதி திருமணம். அந்த திருமணம் என்பது அந்த உறவை ஏற்படுத்தி வைப்பதும், அதன் மூலமாக நிம்மதியை தருவதும், அதன் மூலமாக அன்பையும் நேசத்தையும் தருவது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாக இருக்கின்றது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தனது திருமறையிலே சுட்டிக்காட்டுகின்றான். அதற்கடுத்து திருமணத்தினுடைய மிக முக்கியமான அடுத்த விதி, கணவன் மனைவியை தேர்வு செய்வதும், மனைவி கணவனை தேர்வு செய்வதும். இதுவும் குடும்ப வாழ்க்கையினுடைய இரண்டாவது மிக முக்கியமான அம்சம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆண் 4 விஷயங்களுக்காக ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கின்றான். ஒன்று, அந்த பெண்ணின் அழகுக்காக, அந்த பெண்ணுடைய செல்வத்திற்காக, அந்த பெண்ணுடைய குலக்கோத்திர பெருமைக்காக. ஒன்று, அந்த பெண்ணுடைய தீனுக்காக, மார்க்கத்திற்காக. யார் ஒரு பெண்ணின் மார்க்கத்திற்காக ஒருவனை திருமணம் முடிக்கின்றானோ அதுவே சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். ஆக இல்லறத்தினுடைய இரண்டாவது விதி, குடும்ப அமைப்பு சீராக அமைவதற்கு இஸ்லாம் சொல்கின்ற இரண்டாவது அடிப்படை விஷயம், கணவன் மனைவி, மனைவி கணவன், இவர்களை தேர்வு செய்வதிலேயே தீனின் அடிப்படையிலே அமைய வேண்டும், மார்க்கத்தின் அடிப்படையிலே அமைய வேண்டும். ஏனென்றால் அப்போதுதான் இந்த இபாதத்தை மரணப்படுகொலையை சந்திக்கும் வரை, கபரை சந்திக்கும் வரை இபாதத்தாக குடும்ப வாழ்வு அமையும். இல்லை என்றால் அந்த குடும்ப வாழ்வு நரகமாக அமைவதை நாம் கண்கூடாக அனுபவித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது, குடும்பம் எப்பொழுது சீர்பெறும் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்கின்றது, ஒரு இஸ்லாமிய குடும்பம், ஒரு கணவன் மனைவி குழந்தை பெற்றோர்களை கொண்ட இந்த குடும்பம் எப்பொழுது சீராக அமையும் என்று சொன்னால், எப்பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் சாலிஹானவனாக இருக்கின்றானோ, மனைவி சாலிஹானவளாக இருக்கின்றானோ, அப்பொழுதுதான் அந்த குடும்பம் சீராக அமையும். அல்லாஹ் தனது திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான், அல் ஹபீஸாத்து லில் ஹபீஸீன வல் ஹபீஸூன லில் ஹபீஸாத். பாவமான அசுத்தமான காரியங்களை செய்கின்ற ஆணுக்கு பாவமான அசுத்தமான காரியங்களை செய்கின்ற பெண்ணுதான்.
பாவமான அசுத்தமான மானக்கேடான காரியங்களில் ஈடுபடுகின்ற பெண்ணுக்கு மானக்கேடான காரியங்களில் ஈடுபடுகின்ற ஆண் தான். ஆக சாலிஹான நற்குணங்கள் கொண்ட, இறையச்சம் கொண்ட, ஒழுக்கம் கொண்ட, தக்வா கொண்ட, இஸ்லாமிய அடிப்படையில் மார்க்கத்தின் அடிப்படையிலே ஒரு கணவன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது அதுபோன்றே தன்னுடைய மனைவியினுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் அமைத்துக் கொடுப்பான். இதையும் அல்லாஹ் தனது திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். ஆக குடும்ப வாழ்வு எப்பொழுது சீர்வரும்? எப்பொழுது கணவனும் மனைவியும் இருவர்களும் சாலிஹானவர்களாக இருக்கும் பொழுது. இதிலே ஒருவர் முறைகேடாக செயல்படும் போது நிச்சயம் அவருடைய ஜோடியும் முறைகேடாகத்தான் இருக்கும். அதுபோன்றுதான் அல்லாஹ் அமைக்கின்ற விதி, குடும்பத்தின் விதி. அதற்கடுத்து குடும்ப வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? ஏதோ வாலிபம் வந்துவிட்டது, சூடேற்றப்பட்ட ரத்தத்தின் வெளிப்பாடாக நான் என்னுடைய இச்சையை, என்னுடைய உணர்வை பூர்த்தி செய்வதற்காக ஒரு ஆண் ஒரு பெண்ணையும், ஒரு பெண் ஒரு ஆணையும் தேர்ந்தெடுப்பதுதான் குடும்ப வாழ்க்கையா? இல்லை. இஸ்லாம் இந்த புனிதமான குடும்ப வாழ்க்கை என்ற இபாதத்திற்கு 3 முக்கியமான அடிப்படை நோக்கங்களை சொல்கின்றது. இதை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். முதல் நோக்கம், குடும்ப வாழ்க்கையினுடைய முதல் நோக்கம் என்னவென்று சொன்னால் சாலிஹான சந்ததிகளை உருவாக்குவது. இருவர்களும் சாலிஹானவர்களாக இருந்தால்தான் சந்ததிகளும் சாலிஹானவர்களாக உருவாக முடியும். அதனால்தான் திருமணத்தின் தேர்வின் போதே தீனுடைய பெண்ணை, தீனுடைய ஆணை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகின்றது. ஆக திருமணத்துடைய முதல் முக்கியமான நோக்கம் சாலிஹான சந்ததிகளை உருவாக்குவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிகமாக நேசிக்கக்கூடிய, அதிகமான குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய பாரம்பரிய பெண்ணை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் திருமணத்திற்கு. அந்த பெண்ணை தேடி பிடித்து நீங்கள் திருமணம் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏனென்றால் ஃபைன்னி முகாசிரும் பிக்குமுல் உமம யௌமல் கியாமா, கியாமத் நாளில் என்னுடைய உம்மத்தின் எண்ணிக்கையை நான் அதிகப்படுத்தி காட்ட விரும்புகின்றேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஆக திருமணத்துடைய மிக முக்கியமான இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையின் மிக முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால் அதிகமான சந்ததிகளை பெற்றெடுப்பது. இன்று இந்த பார்வை முஸ்லிம் சமூகத்திடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். 2 குழந்தைகள் போதும், ஒன்றே போதும், நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை, எனக்கு நீ உனக்கு நான் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையின், இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையின் முக்கியமான நோக்கமாக இருக்கக்கூடிய, அவசியமான முதல் நோக்கமாக இருக்கக்கூடிய சந்ததி பெருக்கத்தை இன்று சமூகம் பின்தள்ளி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு ஒரு காரணத்தை சொல்கின்றார்கள், அறியாமை காலத்து காரணத்தை தான். மக்கள் தொகை அதிகமாகிவிட்டால் பொருளாதார நெருக்கடி, என்ன செய்வது, குடும்பத்தை எப்படி நடத்துவது என்றெல்லாம் ஒரு சிந்தனை முஸ்லிம் சமூகத்திடத்திலே அன்று 1400 வருடங்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நடந்த ஜாஹிலியாவுடைய மக்கள், அறியாமை காலத்து மக்கள் எப்படி தன்னுடைய குழந்தைகளை உயிரோடு புதைத்தார்களோ, வறுமைக்கு பயந்து, பஞ்சத்துக்கு பயந்து எப்படி கொலை செய்தார்களோ, அதுபோன்று குழந்தைகளை பெற்றெடுப்பதை இன்று கருத்தடை சாதனைகள் மூலமாக இன்று முஸ்லிம் சமூகமும் அதிலே இழுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான், லா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக், பஞ்சத்தின் காரணமாக, வறுமையின் காரணமாக நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை கொல்லாதீர்கள். நஹ்னு நர்சுக்குக்கும் வ இய்யாக்கும், அந்த குழந்தைகளுக்கு நாம் தான் உணவளிக்கின்றோம், உங்களுக்கும் நாம் தான் உணவளிக்கின்றோம். மக்கள் தொகை பெருக்கத்தினால் ஒரு நாட்டிலே பஞ்சம் வந்தது என்பது இதுவரை வரலாற்று ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை அல்ல. மக்கள் தொகையினால் ஒரு நாட்டினுடைய வளமும் செல்வமும் அதிகப்படுத்தி இருக்கிறது. இன்று அமெரிக்கா இந்தியாவை ஏன் தொத்திக் கொண்டிருக்கிறது? இந்தியா ஒரு மனித வளம் கொண்ட ஒரு நாடு. இந்தியாவுடைய மக்கள் தொகை, இந்தியாவில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வளங்கள் அமெரிக்காவுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக அவசியமாக இருக்கின்றது. அங்கே குடும்ப அமைப்பு சீர்கெட்டதனால், அவரவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டு எப்படியோ சென்றதனால் அங்கே சந்ததி பெருக்கம் இல்லை, மேன் பவர் இல்லை. அதனால் இங்கே அந்த மேன் பவர் எப்படி ஒரு நாட்டினுடைய, ஒரு உலகத்தினுடைய சக்தியாக மாறுகின்றதை நாம் இன்று மட்டுமல்ல, அது என்றும் ஒரு சக்தியாக மாறும். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மனித வளம் மிக முக்கியம் என்று சொன்னால் ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு அது எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்கும்? ஆக திருமணத்தினுடைய நோக்கம் அதிகமான சந்ததிகளை பெற்றெடுப்பது. 2வது நோக்கம் மிக முக்கியமானது. 2வது நோக்கம் என்னவென்று சொன்னால் உடலும் உள்ளமும்
அமைதி பெறுவதற்கு திருமணம் மிக முக்கியமாக வழிமுறையாக இருக்கிறது. உடலும் உள்ளமும் அமைதி பெற வேண்டும். இன்று உளவியல் ரீதியாக ஆராய்ச்சி செய்கின்ற எல்லோரும் சொல்கின்ற உண்மை, மனித சமூகத்தில் காணப்படுகின்ற கலாச்சார சீரழிவுகள், ஒழுக்கக்கேடுகள், பல்வேறுபட்ட வரம்பு மீறுகின்ற அனாச்சாரங்கள், இவைகளெல்லாம் உலகத்தில் நடைபெறுவதற்கு காரணம் உரிய முறையிலே மனிதனுடைய உடல் தேவையும் உள தேவையும் பூர்த்தி செய்கின்ற வடிகாலை அவன் பயன்படுத்த தவறியதனால் தான் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுகின்றது என்பதை ஆய்வு சொல்கின்ற உண்மை. அல்லாஹ் நமக்கு சொல்கின்றான் பாருங்கள், லிதஸ்குனு இலைஹா, உங்களின் ஜோடிகளின் மூலமாக உங்களுக்கு நிம்மதியை தருகின்றோம். உடலுறவு ரீதியான செக்ஷுவல் ரீதியான ஹலாலான தொடர்புகளை எந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் முறையாக பயன்படுத்த தவறுகின்றானோ அவனுடைய வாழ்க்கையில் சிந்தனை ரீதியாக உடல் ரீதியாக பல குழப்பங்களும் பிரச்சனைகளும் வந்தே தீரும். ஏன்னா இந்த ஜோடியின் மூலமாக உங்களுக்கு அமைதியை தருகின்றேன் என்று சொல்கின்றானே, அந்த அமைதியை இல்லற வாழ்க்கையின் மூலமாகத்தான் ஒருவன் பெற முடியும். ஆக திருமணத்தினுடைய இரண்டாவது மிக முக்கியமான நோக்கம் உடல் உளத்தினுடைய உள்ளத்தினுடைய அமைதியை பெறுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா அராத அஹதுக்கும் மின் அம்ரின் இம்ராத்தின் ஹாஜத்தன், நீங்கள் உங்களுடைய மனைவியோடு நீங்கள் இல்லற வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று எண்ணிவிட்டீர்கள் என்று சொன்னால் ஃபல்யத்தி வலவ் கான அலா தன்னூர், உங்களுடைய மனைவி அடுப்பங்கரையிலே இருந்து அடுப்பிலே இருந்து கொண்டு ஏதாவது சமைத்துக் கொண்டிருந்தாலும் உங்களுடைய மனைவியை நீங்கள் இல்லற வாழ்க்கைக்கு அழைத்து விடுங்கள். ஏனென்றால் இந்த சிந்தனை, இந்த மன உணர்வு, இந்த இச்சையை வெளிப்படுத்துகின்ற வடிகாலாக இருக்கக்கூடிய இல்லற வாழ்வு உடலுறவு என்பது மனிதனுடைய வாழ்விலும் உடலிலும் நிம்மதியை தரக்கூடிய ஒரு விஷயம். அதிலே கொஞ்சம் தாமதம் செய்தாலே நிச்சயமாக மனிதன் வழிகேட்டிலே சென்று விடுவான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், உங்களில் யாரேனும் உங்களுடைய மனைவியை அடைய வேண்டும் என்று விரும்பிவிட்டீர்கள் என்று சொன்னால் அதற்கு இரவு நேரம் என்றும் அந்த நேரம் என்றும் நீங்கள் தீர்மானித்து விடாதீர்கள். உங்களுடைய மனைவி அடுப்பங்கரையிலே இருந்தாலும் சரி, அலத்தன்னூர் அடுப்பிலே இருந்து கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த மனைவியோடு நீங்கள் சேர்ந்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற இந்த ஹதீஸ் சஹீஹ் இப்னு ஹிப்பான் திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக. அதே போன்று இன்னொரு ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், கன்சா கோத்திரத்தினுடைய ஒரு பெண்மணி வந்தாள். வந்து நான் திருமணம் செய்ய விரும்புகின்றேன், கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்று அந்த பெண்மணி கேட்கின்றாள். அந்த பெண்மணிக்கு இன்னும் திருமணம் முடியவில்லை, ஆனால் கணவனுடைய கடமை என்ன என்பதை கேட்கின்றார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்ன ஹக்க ஸௌஜி அலா ஸௌஜா இதா அராத ராவதஹா அலா பஈரின் லா தம்னஉ, ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், கணவன் தன்னுடைய மனைவியை விரும்பி அழைக்கின்றான் என்று சொன்னால் அந்த மனைவி ஒட்டகத்தின் மேலே இருந்தாலும் உன்னுடைய கணவனை நீ தடுக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். காரணம், மனிதனுடைய சூடேற்றப்பட்ட ரத்தத்தின் வெளிப்பாடு, அந்த உஷ்ணம், அந்த உணர்வு, அந்த உணர்ச்சி, அந்த இச்சை, அதை ஹலாலான முறையிலே அதற்குரிய வடிகாலில் செயல்படுத்த தவறும் பொழுதெல்லாம் நிச்சயம் ஒரு தனி மனிதனிடத்திலே ஒழுக்கக்கேடு வருவது மட்டுமல்ல, ஒரு சமூகத்திலே அது ஒழுக்கக்கேடு வந்துவிடும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், திருமணத்தினுடைய இரண்டாவது நோக்கம் என்ன? லிதஸ்குனு இலைஹா, உடல் ரீதியாக, உள ரீதியாக, மன ரீதியாக ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அமைதியை நிலைப்பாட்டுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மதீனாவின் வீதியிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அந்நிய பெண்ணின் மீது பார்வைப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக அருகாமையில் இருந்த அன்னை சஃபியா ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிற்கு செல்கின்றார்கள். தன்னுடைய மனைவி ஹப்ஸாவுடைய வீட்டிற்கு அந்த நொடிப்பொழுதிலேயே சென்று, பகல் பொழுதிலேயே சென்றிருக்கிறார்கள். சென்றவுடன் அந்த நேரத்தில் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்த மிருகத்தினுடைய தோலை பதனிடுகின்ற வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். இறந்த மிருகத்தினுடைய, செத்த மிருகத்தினுடைய தோலை பதனிடும் போது என்பது எவ்வளவு கடுமையான வேலை. அந்த தோலுடைய ஸ்மெல்லு, அதை பதனிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கடுமையான ஒரு வேலையை செய்து கொண்டிருந்த நேரத்தில்
தன்னுடைய ஹப்சாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அந்நிய பெண்ணை பார்த்ததின் காரணமாக ஏற்பட்ட அந்த உணர்வு தன்னுடைய ஹலாலான மனைவியின் மூலமாக உடனே தீர்த்துக் கொள்வதற்காக அங்கே சென்றார்கள். காரணம், மனிதனுடைய அந்த சூடேற்றப்பட்ட ரத்தத்தின் உந்து சக்தி அது நல்லதோ கெட்டதோ உடனே அது தவறான வழியிலே கூட தள்ளிவிடும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது அந்நிய பெண்ணை பார்த்துவிட்டால், உங்களுக்கு தவறான சிந்தனை வந்துவிட்டால் உடனடியாக உங்கள் வேகமாக உங்களுடைய மனைவிடத்தில் நீங்கள் சென்று விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே செயல்படுத்தி இருக்கின்றார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள் கணவனுக்கு அமைதியை கொடுத்து விட்டால் சமூக வாழ்க்கையில் பிரச்சனை வரவே வராது. வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள் கணவனுக்கு அமைதியை கொடுத்து விட்டால் சமூக வாழ்க்கையில் நிச்சயம் குழப்பங்கள் வராது. நீங்க நல்லா பார்க்கலாம், ஆபீஸுக்கு சில பேர் உங்களோட பணியாற்றுகின்ற சில நண்பர்கள் ஆபீஸ்க்கு வரும்பொழுது திடீர்னு சில நாட்கள் ரொம்ப டென்ஷனா வந்திருப்பான். என்னப்பா வீட்டில் என்ன பிரச்சனையா, ஓவரா என்ன முகம் காட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கிற, முகத்தை சுழிச்சுக்கிட்டே இருக்கிற, ரொம்ப எதை எடுத்தாலும் கோவப்பட்டு இருக்கிறே என்னன்னு கேட்டா, இதுதான் உளவியல் ரீதியான உண்மை. மனிதனின் உள ரீதியான தேவை, உடல் ரீதியான தேவை. மனிதனின் உடல் பசி எப்பொழுது தீர்க்கப்படுகின்றதோ அப்பொழுதுதான் மனிதனுடைய உள்ளத்தின் பசியும் அமைதியை சந்திக்கும். உடல் பசியிலே எப்பொழுது வெற்றிடம் அல்லது பிரச்சனை ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அவன் சந்திக்கின்ற எல்லா துறைகளிலும் குழப்பம் ஏற்படும். இதை உளவியல் ரீதியாக இன்று ஆராய்ச்சி செய்துவிட்டு அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், வஃபி புத்னியாஹிக்கும் சதகா, உங்களுடைய மனைவியோடு நீங்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது தர்மம் என்று சொல்கின்றார்கள். சதக்கா என்று சொன்னார்கள். உடனே ஒரு சஹாபி கேட்கின்றார், அந்த பெண்மணி கேட்கின்றார், அந்த தோழர் சென்ற பிறகு, எங்களுடைய இச்சையை, எங்களுடைய உணர்வை, எங்களுடைய ஃபீலிங்கை, எங்களுடைய சென்ஸை, எங்களுடைய இச்சையை தீர்த்துக் கொள்வதற்கு நான் என்னுடைய கனவையோ கணவனையோ அல்லது கணவன் என்னையோ பயன்படுத்துவது என்பது எப்படி தர்மமாக அமையும் என்று கேட்கின்றார்கள். ஒரு இல்லற வாழ்க்கை உடலுவு எப்படி தர்மமாக ஆகும் என்று கேட்ட நேரத்தில் அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அரைத்தும் லவ் வபா அலைக்கும் ஹராமுன் வகா அலைக்கும் ஃபீமா விர்ஸ், அந்த உடல் தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் நீங்கள் பின்தங்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் ஹராமான ஒரு வழியை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலை உண்டாகிவிடும். وكذلك اذا وبا في الحلال كان في خير له, அதுபோன்ற அந்த உடல் தேவையை ஹலாலான முறையிலே பூர்த்தி செய்வதற்கு ஒரு வழிகாலை அமைத்து கொடுத்து விட்டால் அது நன்மையாக மாறிவிடும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது என்பது, மனைவியோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது என்பது சதகா, தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று உலகத்தில் அதிகமாக மனிதர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்கள் என்னென்ன பாருங்கள். முதல் நோய் என்ன? பிபி, பிரஷர், ரத்த அழுத்தம். எத்தனை வயசுலயே வந்துருது? இப்ப 25-30 வயசுலாம் வந்துருது. பிபி வந்துருது. நரம்பு தளர்ச்சி, சோம்பேறித்தனம், தலைவலி இல்லாத மனசு யாராவது இங்க இருக்கிறோமா? தலைவலி, மனக்கவலை, மன அழுத்தம், அலுப்பு, இதெல்லாம் ஏன் ஏற்படுகின்றது என்ற ஆய்வை சொல்லும் பொழுது இந்த ஆய்வு தருகின்ற உண்மை என்னவென்று சொன்னால், இல்லற வாழ்க்கையில் முறையான முறையிலே தங்களுடைய வாழ்வில் ஒரு ஒத்துழைப்பு ஏற்படாத நேரங்களில் எல்லாம் இது போன்ற பிரச்சனைகள் உடலியல் ரீதியாக ஏற்படும் என்பதை ஆய்வு சொல்கின்ற உண்மை. ஆக இன்று எல்லா நோய்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் இது காரணியாக இருப்பதனால் தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான், லிதஸ்குனு இலைஹா, உங்களின் ஜோடியின் மூலமாக நாம் அமைதியை தருகின்றோம், நிம்மதியை தருகின்றோம். உடல் உபாதையிலிருந்து, மன பிரச்சனையிலிருந்து, மனக்குழப்பத்திலிருந்து, பிபியிலிருந்து, எல்லா அழுத்தங்களிலிருந்தும் உங்களுக்கு அமைதியை தருகின்றோம். அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுகின்ற உண்மை. அதை நாம் பயன்படுத்த தவறும் பொழுதெல்லாம் இந்த பிரச்சனையை மனித சமுதாயம் சந்திக்க நேர்க்கும். எல்லா மனைவிமார்களிடத்திலும் நம்ம ஒரு கேள்வி கேட்டா அவரும் சொல்லுவாங்க, உங்களுடைய கணவனுடைய விஷயத்தில் உங்களுக்கு பிடிக்காதது எது என்று கேட்டால் எல்லா மனைவிமார்களும் ஒத்துமொத்த கருத்து சொல்றது என்ன தெரியுமா? அடிக்கடி கோபப்படுறாரு. அவர் கோபப்படுவதற்கு காரணம் என்ன? அது நீங்கள் தான் என்பதை உளவியல் சொல்கின்றது. ஒரு கணவன் அதிகமாக கோபப்படுவதற்கு காரணம் மன அழுத்தம், மனத்தில், உள்ளத்தில், உடலில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூடேற்றப்பட்ட ரத்தத்தின் வெளிப்பாடு. அதற்கு அல்லாஹ் அனுமதித்திருக்கக்கூடிய ஹலாலான வழிமுறைகளை தேர்ந்தெடுக்க தவறும் பொழுது, பயன்படுத்த தவறும் பொழுதெல்லாம் இது போன்ற கோபங்களும் மன அழுத்தங்களும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும் என்பதை நாம் கவனமாக கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்ப வாழ்வு எப்படி இருந்தது என்று பாருங்கள். இந்த அடிப்படையை கவனத்தில் வைத்து இப்பொழுது நாம் பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் மிக பாசத்தோடு மிக நேசத்தோடு இருந்தார்கள். அளவோடு அன்பை கொண்டிருந்தார்கள். அந்த மனைவிமார்களிலேயே மிக அதிகமாக நேசித்துக் கொண்டிருந்த ஒரு பெண்மணி தான் யார்? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மூன்றாவது விதவை பெண்ணாக திருமணம் முடிக்கப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 25வது வயதிலே மன வாழ்க்கை அவர்கள் துவங்குகின்றார். ஆனால் அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த அளவுக்கு அந்த ஹதீஜாவின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாசம் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜாவை பற்றி ஒரு கட்டத்தில் அவர்கள் மரணித்த பிறகு சொன்னார்கள், ஹதீஜா என்னுடைய வாழ்க்கையின் எந்த அளவுக்கு மிக முக்கியமான மனைவி என்று சொன்னால், மக்கள் எல்லோரும் நிராகரித்த போது என்னை அவள் நம்பினாள். மக்கள் எல்லோரும் என்னை பொய்ப்பித்த பொழுது ஹதீஜா என்னை உண்மைப்படுத்தினாள். மக்கள் எல்லோரும் என்னை ஒதுக்கிய பொழுது ஹதீஜா என்னை அன்போடு அரவணைத்துக் கொண்டாள். அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் எனக்கு 7 குழந்தைகளை தந்தான். வேறு எந்த மனைவி மூலமாக எனக்கு அல்லாஹ் குழந்தைகளை தரவில்லை. இதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பிரிவை பற்றி சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு வருத்தப்பட்டார்கள் என்று சொன்னால், மதீனாவிலே ஒரு நாள் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்த நேரத்திலே வெளியிலே ஹதீஜாவுடைய சகோதரி ஹாலாவுடைய பேச்சு சத்தம் கேட்கிறது. அந்த பாசமும் நேசமும் அன்பும் அளவந்த அந்த பாசம் ஹதீஜா மரணித்து பல வருடம் கழித்து ஹதீஜாவுடைய சகோதரி ஹாலாவுடைய சத்தம், பேச்சுகின்ற சத்தம் கேட்டவுடன் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று எழுந்து, அஹிய ஹாலா, அது ஹாலாவுடைய சத்தமா என்று தன்னையும் மறந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜாவுடைய மரணத்திற்கு பிறகு பல வருடம் கழித்து கூட அந்த அன்பும் நேசத்துடைய வெளிப்பாடை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால், அளவு கடந்த பாசமும் நேசமும் ஹதீஜாவின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருந்தார். ஒரு முறை இந்த ஹதீஜாவுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், எப்ப பார்த்தாலும் அந்த புக்கவாய் கிழவியை பற்றி தான் பேசிட்டு இருப்பீங்களா? அதுக்கு பதிலாக தான் அல்லாஹ் ஒரு நல்ல பெண்ணை உங்களுக்கு கொடுத்துட்டான்ல, தன்னை நினைச்சுக்கிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வைன்னஹா இன்னஹா கானத் வகானத், அவள்தான், அவளுக்கு நிகராக வேறு யாரும் இல்லை. ஹதீஜா தான் ஹதீஜா, அவனுக்கு சமமாக வேறு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு நேசமும் பாசத்தோடும் இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒரு சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்து தஹரீம் என்ற 66வது அத்தியாயத்தில் அல்லாஹ் இந்த சம்பவத்தை சுட்டி காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ஒரு மனைவியான ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரகசியமான ஒரு செய்தியை சொன்னாங்க. ஆனா ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சிட்டாங்க, அந்த ரகசியத்தை ஆயிஷாட்ட சொல்லிட்டாங்க. குடும்பத்தில் குழப்பம். ஒரு செய்தி உலகங்கள்லாம் பரவணும்னு சொன்னா பெண்கள்கிட்ட சொன்னா போதும், அது அங்கே நடந்திருக்கு. இந்த குழப்பம் ரொம்ப அதிகமாகி என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மனைவிமார்களுக்கும் இந்த குழப்பம் போய் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியமிட்டு சொல்லிவிட்டார்கள், 1 மாத காலம் எந்த மனைவியிடத்திலும் நான் சேர மாட்டேன் சொல்லிட்டாங்க. 1 மாத காலம் ஒரு ரகசியத்தை சொல்லாதுன்னு சொன்னா, நீ ஊர் ஃபுல்லா குடும்பத்தில் எல்லா மனைவிமார்களையும் சொல்லி பூதாகரம் ஆக்கி நீங்க பிரச்சனை பெருசாயிடுச்சு. ஒரு பக்கம் ஆயிஷா, இன்னொரு பக்கம் ஹப்ஸா, இன்னொரு பக்கம் உம்மு சல்மா, இன்னொரு பக்கம் சஃபியா, இப்படி எல்லாரும் போர்க்கொடி தூக்கக்கூடிய அளவுக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், அல்லாஹ்வின் சத்தியமாக உங்களில் யாரிடத்தில் நான் 1 மாத காலம் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா, அவங்க வீட்லேயே மேலே வந்து எப்படி நம்ம வீடுகள்லாம் பாய் வைக்கிறதுக்கு ஒரு பரணி மாதிரி ஒரு செல்ஃப் வச்சுருப்போம்ல, அதில் போய் தனியாக படுத்துக்கிட்டாங்க. மாதத்தின் 29வது நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷாவோட சேருவதற்காக வருகின்றார். ஆயிஷா கேட்குறாங்க, இன்னும் 1 மாதம் முடியலையே, 29 நாள் தானே இருக்குது, 29 தானே ஆயிருக்கு, அதுக்குள்ளே வந்துருக்கீங்களே அப்படின்னு கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதம் 29 நாள் தான். மாதத்தின் ஒரு மாதத்தின் நாட்களில் 30 நாட்களும் இருக்கிறது, 29 நாட்கள் இருக்கிறது. இந்த மாதம் 29 முடிந்து விட்டது, எனவேதான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒரு பூதாகரமாக ஆகிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரச்சனையை கொண்டு போய் எங்கேயுமே போட்டு வெளியில் போட்டு குழப்பி கிளப்பி அவ அப்படி சொன்னா இவே இப்படி சொன்னா என்றெல்லாம் சொல்லாமல்
ஒரு அமைதியான ஒரு நிசப்தமான ஒரு முடிவை எடுத்தார்கள். அந்த முடிவுக்கு பிறகு ஒரு மாதத்திற்கு பிறகு அல்லாஹ் பல வசனங்களை இறக்கினான். சூரே தஹரீமில் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையில் அது சிதைந்து விடக்கூடாது, அதிலே சிதிலமடைந்து விடக்கூடாது, அதிலே எந்த விதமான உரசல்களும் உடைப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் என்பதை இந்த சம்பவம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமாரிடத்தில் எந்த அளவுக்கு நேசமும் பாசத்தோடும் இருந்தார்கள் என்று சொன்னால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோடு ஓட்டப்பந்தயம் வைப்பாங்க. ரசூலுல்லாஹி கல்யாணம் ஆனவங்க ஓட்டப்பந்தயம் வச்சிருக்காங்க. ஓட்டப்பந்தயத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்போ சின்ன பிள்ளை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தி போயிட்டாங்க, வெற்றி பெற்றுட்டாங்க. பல வருடம் கழித்து மீண்டும் இதே ஒரு ஓட்டப்பந்தயத்தை இருவர்களும் செய்தார்கள். என்னைக்காவது ஒரு நாள் நானும் என்னுடைய மனைவியோட நம்ம எல்லாரும் ஓட்டப்பந்தயம் நடத்திருக்கோமா? விட்டா வீட்டுக்கு போறது, வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்துடுறது. 4 ஃப்ரெண்டுகளோட பழைய நண்பர்களோடு உட்கார்ந்து பேசுவதற்கு அதிக நேரங்களை ஒதுக்குவோம். தனக்கு எல்லா விதத்திலும் முழுமையான மனைவியோடு மனம் விட்டு பேசுகின்ற நேரங்களும் நிமிடங்களும் எத்தனை நிமிடங்கள் நமக்கு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட எல்லா விதத்திலும் எல்லா காரியங்களிலும் எல்லா துறைகளிலும் கவனம் செலுத்திக் கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு ஓட்டப்பந்தயம் நடத்தியிருப்பதை பார்க்கும் பொழுது வாழ்நாளில் ஒரு முறை கூட இதுவரை நானும் நீங்களும் நடத்தியது கிடையாது. அப்புறம் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு தோத்துட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது அதுக்கு பதில் அப்படின்னாங்க. அன்னைக்கு நடந்ததுல நான் தோத்தம் தெரியுமா, அதுக்கு இது பதில் அப்படின்னாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்போ நான் ஒல்லியா இருந்தேன், நான் வேகமாக ஓடிட்டேன், இப்போ நான் குண்டா இருக்கிறேன், என்னால் ஓட முடியல அப்படின்னா. இப்படி ஒரு உணர்வுபூர்வமான அன்பையும் நேசத்தையும் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு இல்லறமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள்கள் உம்மு குல்சூம், ஜைனப் போன்ற மகள்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாலேயே மக்கத்து முஷ்ரிக்கீன்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டது. அப்படி திருமணம் முடித்து கொடுக்கப்பட்ட நேரத்தில் மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் ஒரு முடிவு எடுத்தார்கள். யார் அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள்களை திருமணம் முடித்திருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாரையும் நீங்கள் தலாக் செய்து விட வேண்டும், விவாகரத்து செய்து விட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. எல்லா பெண்களையும் தவார் செஞ்சிட்டாங்க. ஆனால் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கணவர் அபுல் ஆஸ் அவர்கள் இஸ்லாத்திற்கு வரல. அவங்க மட்டும் என்ன செய்யலன்னா, அந்த மக்கத்து முஷ்ரிக்கினுடைய கட்டளைகளை ஏத்துக்கல, முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன்னு சொன்னா, அவ்வளவு பாசத்தோடு வாழ்ந்த ஒரு மனைவியை யாரோ ஒருத்தன் சொல்வதற்காக நான் விவாகரத்து செய்ய முடியாது. அதுக்கப்புறம் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போயிட்டாங்க. 6 மாதம் கழித்து தான் கணவர் பிறகு வந்தார், பிறகுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இருவர்களும் கொஞ்ச காலம் வாழ்ந்தாங்க. மனைவி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்து விட்டார்கள். மௌத்தான உடனே என்ன ஆயிடுச்சு, கவலையும் வருத்தமும் எந்த அளவுக்கு இருந்தது சொன்னால், வீதியிலே அபுல் ஆஸ் நடந்து செல்வார், எதையும் பார்க்காமல் சென்று கொண்டிருப்பார். வழியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடன் தன்னுடைய மனைவி ஜைனபுடைய ஞாபகம் வந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டித் தழுவி அழுகுவார்கள், தேம்பி தேம்பி துடித்து அழுவார்கள். இந்த அளவுக்கு தான் இழந்த பாசத்திற்குரிய மனைவியின் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்திருந்தார்கள் ரசூலுல்லாஹி அந்த அபுல் ஆஸ். இந்த கவலையிலேயே, இந்த வருத்தத்திலேயே 6 மாதத்திற்கு பிறகு அவரும் இறந்து விட்டார். இந்த அளவுக்கு இல்லறம் வாழ்க்கை மிக அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் இருக்க வேண்டும் என்பதை இங்கே நமக்கு இஸ்லாம் சுட்டி காட்டுகிறது. சரி, அடுத்து கணவன் மனைவியின் மீது என்னென்ன கடமையை கொண்டிருக்கின்றான்? கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? முதல் கடமை, மனைவிக்காக செலவு செய்ய வேண்டும். செலவினங்களிலேயே மிக அதிகமான செலவினங்களிலேயே சிறந்த செலவு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதாக இருக்கட்டும், அடிமைகளை விடுதலை செய்வதாக இருக்கட்டும், ஏழைகளுக்கு தர்மம் செய்வதாக இருக்கட்டும், தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய மனைவிக்காக செலவு செய்வதுதான் செலவினங்களிலேயே சிறந்த செலவு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வாங்க முடிஞ்சோன தொடரும்.
கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே முதல் கடமை செலவு செய்ய வேண்டும். செலவினங்களிலேயே சிறந்த செலவு தன்னுடைய குடும்பத்திற்காக செலவு செய்வது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இரண்டாவது கடமை நீதியாக நடத்த வேண்டும், சமமாக நடத்த வேண்டும். மனைவிக்கு மனைவி என்ற அடிப்படையிலே ஓரவஞ்சனையோ அநீதியோ இழைத்து விடக்கூடாது. மூன்றாவது கடமை மஹர் கொடுக்க வேண்டும். இது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த எல்லா திருமணங்களிலும் குறைந்தது 500 திரஹமுக்கு மேலே மஹர் கொடுத்து திருமணம் முடித்திருக்கின்றார் எல்லா மனைவிமார்களுக்கும். கின்தார் முகந்தரா, தங்க பாலங்களை கூட நீங்கள் மஹராக கொடுக்கலாம் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்கின்றான். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலகட்டத்தில் பெண்களுக்கு மஹர் அதிகமாக கொடுப்பது அது வரம்பு மீறி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உமர் மெம்பரிலே ஏறிக்கொண்டு சொன்னார்கள், ஹுத்பாவின் போது மஹர் தொகையை நிர்ணயிக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் ஒரு பெண்மணி எந்திரித்து சொன்னார், அல்லாஹ் வரையறுக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி வரையறுக்கலாம் என்று சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அஸாபத் இம்ராத்துன் அஹ்தா உமர், அந்த பெண் சரியாக சொன்னால் உமர் தவறிழைத்து விட்டான் என்று அந்த மெம்பரிலேயே பகிரங்கமாக அறிவிப்பு செய்தார். இந்த அளவுக்கு மஹர் கொடுத்து திருமணம் முடிப்பது, மஹர் கொடுப்பது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளே ஒன்று. அடுத்து மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? கணவனுக்கு கட்டுப்படுதல். ஆண் பெண் சமத்துவம் என்ற அடிப்படையில் இன்று பெண்ணியம் ஃபெமினிசம் என்ற அடிப்படையிலே மேலை நாட்டு தத்துவங்களால் கவரப்பட்டு இந்தியாவுடைய எல்லா நீதிமன்றங்களும் விவாகரத்து வழக்குகள் அதிகமாக பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். காரணம் என்ன? ஆண் பெண் என்ற சமத்துவத்தின் அடிப்படையிலே உரிமை குரல் எழுப்புவதனால். ஆனால் இஸ்லாம் சொல்கின்றது, அர்-ரிஜாலு கவ்வாமுன் அலன் நிஸா, ஆண்களை பெண்கள் ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆக பெண்கள் ஆண்கள் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் கேட்கின்றார்கள், ஆண்கள் ஜிஹாதிற்கு செல்கின்றார்கள், அவர்கள் போரிட்டு ஷஹீதானாலும் நன்மை, புண்பட்டாலும் நன்மை, ஜிஹாதில் கலந்து கொண்டாலும் நன்மை, ஆனால் பெண்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்பில்லையே என்று சொன்ன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்லகி மன் லகீத மினன் நிஸா, நீ எந்தெந்த பெண்களை எல்லாம் சந்திக்கின்றாயோ அந்த பெண்களிடத்தில் போய் சொல்லு என்னவென்றால், ஒரு பெண் ஜிஹாதுக்கு சமமாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கட்டும், இதுவே சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளே முதல் கடமை கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். இரண்டாவது, கணவனுடைய அனுமதி இல்லாமல் வெளியே செல்லக்கூடாது, அனுமதி கேட்டுத்தான் வெளியே செல்ல வேண்டும். எந்த ஒரு பெண் கணவனுடைய அனுமதி இல்லாமல் வெளியே செல்கின்றாலோ அந்த பெண்ணின் மீது மலக்குமார்கள் திரும்பி வரும் வரை அல்லது தௌபா செய்யும் வரை லானத்துக்காக சபித்துக் கொண்டே இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். மூன்றாவது, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் கணவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். என்ன பணிவிடை? வீட்டை பராமரிப்பது, உணவை சமைப்பது, படுக்கையை தயார்படுத்துவது, இது அவசியம் செய்ய வேண்டியது. இதல்லாது துணியை துவைத்து கொடுப்பது, இது போன்ற பணிவிடைகள், மொத்தத்தில் எல்லா விஷயங்களையும் கணவனை நோக்கியே தான் தன்னுடைய மனைவியினுடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கின்றது. சரி, இருவரும் சேர்ந்து ஆற்ற வேண்டிய கடமை என்ன என்று பார்த்தால் ஹுஸ்னுல் உஷ்ரா, நல்ல அழகிய முறையில் நற்குணத்தோடு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். வஅஷிருஹுன்ன பில் மஅரூஃப், நன்மையை கொண்டு உங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள் ரசூல் அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றான். இந்த வசனத்திற்கு இமாம்கள் விளக்கம் சொல்லும் பொழுது என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், ஃபர்லான தொழுகையை தொழுதுவிட்டால் அல்லாஹ்விடத்தில் விசாரணை இல்லை, ஆனால் ஃபர்லிலே ஏதாவது குறை ஏற்பட்டால் சுன்னத்தான தொழுகைகள் நிவர்த்தி செய்யும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். அதுபோன்று கணவனுக்கு கட்டுப்படுவது, பணிவிடை செய்வது, அனுமதி கேட்பது, அவன் அழைத்த நேரத்தில் செல்வது, இதெல்லாம் ஒரு மனைவியினுடைய கடமை, ஃபர்து, வாஜிப். இது அல்லாது உபரியான நிறைய உபகாரங்கள், உதவிகள், பணிவிடைகள், கணவனுடைய அன்பை கொள்ளையடிப்பது, கணவனுடைய நேசத்திற்கு ஈடாக நாமும் ஈடாக அந்த பெண் மனைவி ஈடாக வாழ்வது, இப்படி உபரியான அமல்கள் அதிகமாக கணவனுக்கு பணிவிடை செய்யும் பொழுது நிச்சயமாக அது அழகான வாழ்வாக மாறும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் தங்கி இருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க வீட்டில் தங்குற முறை. அப்படி தங்கி இருக்கும் பொழுது இன்னொரு மனைவி என்ன செய்யறாங்கன்னா, ஒரு இனிப்பு பண்டத்தை தயார்படுத்தி, பசை மாதிரி உள்ள ஒரு இனிப்பு பண்டத்தை தயார்படுத்தி ரசூலுல்லாஹ்வுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆயிஷாவுக்கு கோபம் வந்துச்சு. என் வீட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும்போது நீ யாரு கொண்டு வந்து இங்கே வைக்கிறதுக்கு? ஏன் எங்க வீட்டில் இல்லை, நாங்களாம் பொம்பளைங்கள் இல்லையா, எனக்கு சமைச்சு போட தெரியாதா என்ற ரோஷத்தோடும் ஆவேசத்தோடும்
அந்த இனிப்பு பதார்த்தத்தை திருப்பி அனுப்பக்கூடிய முகத்தோடு கோபத்தோடு கடிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருப்பாங்க? வாங்கிட்டாலும் பிரச்சனை, வேண்டான்னு சொன்னாலும் பிரச்சனை. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? ஏதாவது ஒரு கலவரம் ஆயிருக்கும் வீட்டில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சனையை எப்படி அழகா சமாளித்தாங்கன்னு சொன்னா, அந்த இனிப்பு பதார்த்தம், அந்த பசை போன்ற இனிப்பு பதார்த்தத்தை எடுத்து எல்லா மனைவி, அந்த அங்க இருந்த எல்லா பெண்களுடைய முகத்திலையும், மனைவிகளுடைய முகத்திலையும் தடவி விட்டாங்க. எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. புகாரில இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. மிக மோசமான, எமோஷனான, மிகவும் உணர்ச்சி பூர்வமாக ஒரு பெரும் பூதாகரமான ஒரு பிரச்சனை எழ இருந்தது. ஒரு கணவர் எந்த அளவுக்கு அழகாக சமாளித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரச்சனையை அழகா மூடி மறைச்சிட்டாங்க. அதே மாதிரி 9 மனைவிமார்களும் சேர்ந்து ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உங்களில் அதிகம் பிடித்தமான விருப்பமான மனைவி யார் எங்களில் அப்படின்னு. இது எவ்வளவு தர்ம சங்கடமான கேள்வி. யாரையாவது சொன்னாங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? இந்த கேள்விக்கு நாளை நான் பதில் சொல்கின்றேன் தப்பிச்சு வெளியே விட்டாங்க. சரி, நாளைக்கு மறுபடியும் இந்த 9 பேர் சேர்ந்து நிற்பாங்களே, என்ன செய்யறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இரவோடு இரவாக ஒவ்வொரு மனைவியும் சந்தித்து ஒரு அழகான மோதிரத்தை கிஃப்டாக, பரிசாக, அன்பளிப்பாக கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனால் இது யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தாங்க. மறுநாள் காலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் வந்த நேரத்தில் எல்லா மனைவிமார்களும் ஒன்று சேர்ந்து, நாளைக்கு சொல்றேன்னு சொன்னீங்களே, சொல்லுங்க உங்களுக்கு அதிகமான பிரியமானவர்கள் யார் என்று. யாரிடத்தில் நான் அன்பளிப்பாக மோதிரத்தை கொடுத்தேனோ அவர்கள் தான் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் தான். யார்ட்டையும் சொல்ல முடியாது. இப்படி ரொம்ப ஹிக்மத்தா, ரொம்ப பக்குவமா குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை கையாளுகின்ற தூதராகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கை அமைந்திருந்தது. சரி, இதிலே எப்பொழுதும் இருவரும் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயங்கள் என்னன்னா, இருவரும் தங்களை அலங்கரித்துக் கொள்ளணும், ரொம்ப டெக்கரேட் பண்ணணும். கல்யாணம் முடிஞ்சு ஒரு கொஞ்ச நாள் அப்படி ரொம்ப சுத்தபத்தமா, ரொம்ப டெக்கரேட்டா, நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு நல்ல மேக்கப்லாம் பண்ணி ஜம்முன்னு இருப்பாங்க. போக 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 2 பேருமே கந்தலாயிடும். அங்க பழைய நைட்டி, இங்க பழைய கைலி ஒரு டிஷர்ட்டும், இதோட வாழ்க்கை. வீட்டில் வெளியில போகும்போது டிப்டாப்பா மாப்பிள்ள மாதிரி போறது, விருந்துக்கு போகும்போது, நிகழ்ச்சிக்கு போகும்போது நல்ல புர்கா, நல்ல புடவைலாம் எடுத்துட்டு போட்டு போறது. ஆனால் வீட்டிலே இல்லறம் சிறப்பதற்கு நிம்மதியும் அமைதியும் கொடுக்கின்ற வாழ்க்கையிலே இருவர்களும் தங்களை அலங்கரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அஹ்ஸனுக்கும் அஹ்ஸனுக்கும் லிஅஹ்லி வ அனா அஹ்ஸனு லிஅஹ்லி, உங்களில் சிறந்தவர்கள் அழகிய குணம் கொண்டவர்களுடைய குடும்பத்தோடு இருக்கக்கூடிய அழகிய குணங்கள் தான். நான் என்னுடைய மனைவியோடு மிக அழகான முறையிலே இருக்கின்றேன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கின்ற ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று துபையில நடந்த ஒரு சம்பவம். ஒரு கணவர் முதல் மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்க 2வது திருமணத்தை முடிச்சுட்டு போய் வாழ போயிட்டார். 2வது திருமணம் முடித்தாலும் அந்த புதிய மனைவியோடு 7 நாட்கள் இருப்பது ஷரியத்துடைய சட்டம். முதல் 7 நாட்கள் அங்கே தங்கி இருப்பது. 7 நாட்கள் தங்கிவிட்டு மறுபடியும் முதல் மனைவியுடைய வீட்டிற்கு வருகின்றார். வரும்போது கதவை தட்டினால் மிகவும் அலங்கரித்துக் கொண்டு சம்பந்தமில்லாத ஒரு பெண் அந்த கதவை திறக்கின்றார். பார்க்கின்ற கணவனுக்கு ஆச்சரியம். யாரது? நான் என்னுடைய முதல் மனைவியுடைய வீட்டுக்குத்தானே வந்திருக்கின்றேன், இங்கே யார் நிற்கின்றார் என்று பார்த்தவுடன் சற்று உன்னிப்பாக உற்று கவனித்தால் தன்னுடைய முதல் மனைவிதான் இவ்வளவு சீறி சிங்காரித்து அலங்கரித்துக் கொண்டு அப்படி வந்து வெளியே நிற்கிறான். அப்ப அந்த மனைவியை பார்த்து இந்த கணவன் சொன்னான், நீர் இது போன்று என்றும் அலங்கரித்துக் கொண்டிருந்தால் நான் 2வது மனைவியை ஹலாலாக தேர்ந்தெடுக்க முயற்சி எடுத்திருக்க மாட்டேன், நீ செய்தது தாமதம் தான் என்று சொல்லிக்கொண்டு அவன் வீட்டிற்கு சென்றதை துபையிலே நடந்த ஒரு சம்பவத்தை பதிவு செய்கின்றார். அதே போன்று மனைவி கணவனுடைய அழகை புகழ வேண்டும், கணவன் மனைவியினுடைய அழகை புகழ வேண்டும். நிறைத்த முடியாக இருந்தாலும் மீசை மட்டும்தாங்க நிறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி புகழும். மனைவியினுடைய எந்த அழகையும் நாம புகழக்கூடிய நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான டெக்னிக் நீங்க பார்த்திருக்கலாம். ஆர்வமூட்டுறதும் புகழ்வதும். இதுலதான் நிறைய காரியங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதித்தார்கள். எனவே இந்த புகழ்கள் அதிகமாக இருக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், உம்மு சல்மா, இவங்க 2 பேரும் மனைமார்ல 2 குரூப்பா பிரிஞ்சிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு, ஹப்ஸா ரலியல்லாஹு, சஃபியா ரலியல்லாஹு, சௌதா ரலியல்லாஹு, இவங்க ஒரு குரூப். உம்மு சல்மாவுக்கு கீழே சில குரூப். ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு அறிவிப்பு செஞ்சிட்டாங்க, என்னன்னா, சஹாபாக்களே யாரேனும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அன்பளிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்று என்னுடைய வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குவாங்களோ அப்ப நீங்க கொடுங்க. இது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லிவிட்டாங்க. உம்மு சல்மாவுக்கு பொறுக்கல. அது எப்படி நிறைய மனைவிமார்கள் இருக்கிற இடத்துல என் வீட்டில் தங்கக்கூடிய நேரத்தை தான் அன்பளிப்பு கொடுங்கன்னு சொல்றது, இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு யாரு கேட்க போறா? உம்மு சல்மா நேரா உம்மு சல்மாவுடைய கூட்டமெல்லாம் சேர்ந்து உம்மு சல்மாவை அனுப்பி வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஆயிஷாவுடைய விஷயத்தில் நீங்க நடந்துக்கிட்டது சரியா? பதில் ஒண்ணுமே சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் 4 நாட்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். 3வது நாள் கேட்கக்கூடிய நேரத்தில் உம்மு சல்மாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கின்றார்கள்,
உம்மு சல்மாவே, ஆயிஷாவுடைய விஷயத்தில் என்னை அதிகமாக நெருக்கடிக்குள் ஆளாக்காதே, என்னை தர்ம சங்கடத்திற்கும் கவலைக்குள் ஆளாக்கி விடாதே. நான் ஆயிஷாவுடைய வீட்டில் இருக்கும் பொழுதுதான் எனக்கு வஹி வருகின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது சொன்ன உடனேயே உம்மு சல்மா அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, வருத்தப்பட்டுக் கொள்ளாதீர்கள், நான் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்கின்றேன் என்று அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடினாங்க. ஆனாலும் உம்மு சல்மாவுடைய கூட்டத்தில் உள்ள பெண்கள் உடல. உம்மு சல்மாட்ட சொல்லி பார்த்தாங்க, நடக்கல. ஃபாத்திமாவை ஆளா தூது அனுப்புறாங்க, ஃபாத்திமாட்ட போய் அத்தாட்ட போய் கேட்டுவான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கும்போது அப்பவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய தந்தை நேசிப்பதை நீ நேசிக்கவில்லையான்னு கேட்கிறாங்க. கண்டிப்பாக நான் நேசிப்பேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. பெண்கள் மறுபடியும் போய் சொல்றாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஜைனப் பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க. ஜைனப் பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் பகிரங்கமாக போய் கேட்டாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுங்கள், நீங்கள் செய்வது சரியா அப்படின்னு கேட்கிறாங்க. எவ்வளவு நெருக்கடி பாருங்க ஒரு குடும்ப தலைவனுக்கு. நம்மளா இருந்தா என்ன இருப்போம், ஜமாத்துக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போய் எல்லா பிரச்சனையாயும் உண்டு இல்லைன்னு ஆகி கடைசியில சொத்தை பிரி அதை பிரின்னு ஆயிருப்போம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களோடு எப்படி நடந்திருக்கின்றார்கள் பாருங்க. ஜைனப் பின் ஜஹஷ் வந்து கடுமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அங்க சபையில் இருக்கிறாங்க. ஆயிஷா ஏதாவது பதில் சொல்லுவாளா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆயிஷா விட்டு வைக்கல. எதுக்கு நீ இங்க வந்த, இப்படியா பேசுறது, ஏன் வஹி இங்க வர்றதுனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நான் சொன்னேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேச்சு வாயை அடைச்சிட்டாங்க. வாயை அடைச்சு முடிஞ்சோன்னு பிரச்சனை ஓஞ்சிருச்சு. ஓஞ்ச பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, ஆயிஷாவை பார்த்து நீ உண்மையிலேயே அபூபக்கருடைய மகள் தான் அப்படின்னு சொல்லி, ஆயிஷா உன் பேச்சை பார்த்தா நீ அபூபக்கருடைய மகளாகத்தான், உண்மையிலே நீ அபூபக்கரின் மகள் தான் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை அப்படியே முடிச்சாங்க. எதற்கு இதை நான் சொல்கின்றேன் என்று சொன்னால், இருவர்களும் சேர்ந்து கடமையாக்கக்கூடிய நேரத்தில் அழகியவர்கள் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக நான் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கின்றேன். ஆணுக்கும் பெண்ணுக்கும் பல இயல்பான சுவாபங்களை அமைத்துத்தான் அல்லாஹ் ஜோடியாக அமைத்திருக்கின்றான். ஆணுடைய மூளை, மனிதனுடைய மூளை இரண்டு விதமாக இருக்கிறது, இடப்பக்க மூளை, வலப்பக்க மூளை என்று. ஆணுடைய இடப்பக்க மூளை தான் அதிகமாக வேலை செய்யும், பெண்ணுடைய இடப்பக்க மூளை தான் அதிகமாக வேலை செய்யும். பெண்ணுடைய வலது பக்க மூளை வேலை செய்யும், ஆணுடைய இடது பக்க மூளை தான் வேலை செய்யும். இடது பக்க மூளை நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது, வலது பக்க மூளை கற்பனை, கவிதை, சிந்தனை இவைகளோடு ஈர்க்கக்கூடியது. அதனால் நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது மனிதனுடைய மூளை, ஆணினுடைய மூளை. கற்பனை, காவியம், சிந்தனை இது போன்ற ஈர்ப்புகளால் ஈர்க்கக்கூடியது பெண்களுடைய மூளை. அதே போன்று பெண்களுடைய இயல்பே அல்லாஹ் சொல்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளைந்த விலா எலும்பிலிருந்து அவர்கள் படைக்கப்பட்டவர்கள். அவளை ரொம்ப நிமித்து நினைச்சாலும் உடைஞ்சிருவாங்க, ரொம்ப அப்படியே விட்டாலும் உடைஞ்சு போயிடுவாங்க. அதனால அவர்களை மென்மையாக நீங்கள் கையாளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கவலையின் பாதிப்பு, பெண்களுக்கு கவலை 8 பங்கு இருக்கும், ஆண்களுக்கு 1 பங்கு தான் இருக்கும். அதனாலதான் ஆண்களை பார்த்து நிறைய மனைவிமார்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு, எவ்வளவு நடந்தாலும் கல்லு மாதிரி இருக்கான் பாரு மனுஷன், ஏன்னா அவனுக்கு கவலையினுடைய பாதிப்பு 1 பங்கு தான். ஆனால் பெண்களுக்கு கொஞ்சம் சொன்னாலே கண்ணுல தாரதாரையா குடங்குடமா தண்ணி வந்துடும். கவலையின் பாதிப்பு பெண்களுக்கு 8%. அதே மாதிரி விருப்பம், ஆண்கள் அதிகமாக நேசிப்பது எதுவென்று சொன்னால், சுயமாக செயல்படுகின்ற பெண்களை ஆண்கள் விரும்புவார்கள். பெண்கள் அதிகமாக நேசிப்பது எதுனா, தன்னில் உணர்வுபூர்வமாக இருக்கின்ற ஆண்களை நேசிப்பார்கள். அதே போன்று பகட்டுத்தன்மையை ஆண்கள் நேசிக்க மாட்டார்கள். ஆனால் பெண்கள் தன்னில் உணர்வுள்ளவனை அதிகமாக நேசிப்பார்கள். கண்மூடித்தனமாக செயல்படுவதை ஆண்கள் விரும்ப மாட்டார்கள். பெண்கள் தன்னை கௌரவப்படுத்துகின்ற கணவனை அதிகமாக விரும்புவார்கள். இப்படி ஆண்களுடைய விருப்பம் ஒரு மாதிரி, பெண்களுடைய விருப்பம் ஒரு மாதிரி, இப்படி வேறுபட்ட சூழ்நிலைகள் கொண்ட மனிதர்களைத்தான் அல்லாஹ் ஜோடியாக அமைத்திருக்கின்றான். பார்வையை எடுத்துக் கொள்ளுங்கள். சிதறி சிதறி பார்ப்பவன் ஆண்கள், எல்லாத்தையும் உன்னிப்பாக உற்று நோக்கி பார்க்கிறது பெண்கள். அதனாலதான் பல நேரங்கள்ல ஆண்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு, எப்ப பார்த்தாலும் என்ன ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டே இருக்கா, நான் என்ன தப்பு செஞ்சுட்டு வந்தேனா, என்ன ஒரு மாதிரியா என்னப்பா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கணவர்கள் நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மனைவிமார்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு என்ன தெரியுமா, என் பேச்ச கேட்கிறதே இல்லை, நான் என்ன சொன்னாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. இது ஆண்களுடைய நிலைகள். இப்படி பல இயல்புகளுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய ஆணையும் பெண்ணையும் தான் அல்லாஹ் ஜோடியாக அமைத்திருக்கின்றான். எனவே குடும்ப வாழ்வு என்பது கோஷமிட்டு கொடி பிடித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி மிகப்பெரிய உரிமை போராட்டங்களை செய்வதற்கு இது ஒரு கம்பெனியும் கிடையாது, அரசாங்கமும் கிடையாது. குடும்ப வாழ்க்கை என்பது பிளெக்சிபிள் என்ற விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையை கொண்ட ஒரு சமூக அமைப்பு. இந்த போன்ற ஒரு சமூக அமைப்பை தான் முன்மாதிரியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியான அந்த இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையை
நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இனிமேல் கடைபிடிக்கின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். Давай.